வெல்கம் டு ஸ்ரேஸ் டென். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு சுவையான நெத்திலி மீன் அவியல். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 மிளகாய் வத்தல், 4-5 பச்சை மிளகாய், ஒரு மாங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், அரை முடி தேங்காய் திருவி வச்சுக்கலாம், அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம காஞ்ச மிளகா வத்தல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகா வத்தல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு இது தான் போட போகிறோம். ஸோ மிளகு, ஜீரகம் அப்படியே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரகரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட் அது வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நம்ம அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, நம்ம மாங்காய் போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம சாதாரண தண்ணி தான் ஊற்றிருக்கோம், புளி தண்ணி தேவையில்லை. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நெத்திலி மீன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நெத்திலி மீனை நம்ம தண்ணி இல்லாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நல்ல ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன் கிடச்சிது. ஸோ இந்த நெத்திலி மீனில் இந்த அவியல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் மாங்காய் போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த 1/2 கிலோ நெத்திலி மீனை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1/2 கிலோவுக்கு அரை மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கூடுதல் எடுத்தால் கூடுதல் தேங்காய் போட்டுக்கோங்க. கம்மியாக எடுத்தால், மீன் கம்மியாக இருந்தால் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி கரெக்டாக அந்த அரை மூடி தேங்காய் அரை கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் திக்க கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த மீன் கொஞ்சம் வேகணும் இல்லையா, வேகிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி வேணும், மீன் வேகணும். இப்போ மாங்காய் போடும்போது மாங்காய் வேகணும். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து வரும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாங்காயோட புளிப்பு இறங்கணும் இல்லையா, நல்லா வெந்தால் தான் இறங்கும். ஸோ நம்ம புளி யூஸ் பண்ணாதனால இந்த மாங்காயோட புளிப்புலேயே தான் அந்த மீன் வேகணும். ஸோ இந்த மாங்காய் ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். நல்லா ஒரு கொதி வரும் பாருங்கள். மீன், மாங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகும். சூப்பராக இருக்குங்க இந்த அவியல். சூடான சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ரொம்ப ஸ்பூன் போட வேண்டாம், இந்த மாதிரி கலக்கி வச்சிடலாம். அடிக்கடி ஸ்பூன் போட்டால் நெத்திலி மீன் உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அவியலுக்கு. இப்போ கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபைனலாக இந்த தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, ஆக்சுவலாக வேறு எந்த எண்ணெயும் ஊற்ற வேண்டாம், நம்ம தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஸோ அந்த மணமும் சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதி வரணுங்க. கொதித்து அந்த மாங்காய், பச்சை மிளகா, அந்த மீன் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். மாங்காய் வெந்துடுச்சு. மாங்காய், மீன், பச்சை மிளகாய் எல்லாம் வெந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெத்திலி மாங்காய் அவியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.